Thank you very much for inviting me to Chennai. Okay, my colleague Mr. Jainala Singh, Simranjit Kaur. Okay, and thank you very much for trainer. Okay, Sharmila. After few attempts, okay, அவங்கள பல தடவை முயற்சி செஞ்சு இந்த தடவை வர வச்சிட்டோம். ஓகே, ஹாங்காங்கில் பேஸ் பண்ணி அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ நான் கால் பண்ணக்குள்ள யூஎஸில் இருந்தாங்க, அப்புறம் கால் பண்ண கேனடாவில் இருந்தாங்க. அப்படி இப்படி நீங்கள் வர வச்சாச்சு. ட்ரைனிங் 2 நாளாக நல்லா சிறப்பாக நடந்தது. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, சென்னை அமிர்தா இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி தெரிஞ்சால் நானே இங்கே படிச்சிருப்பேனே. அப்போ பாருங்க, அந்த அளவில் சென்னை அமிர்தாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரைனிங் நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது மிஸ்டர் ஆர் பூமிநாதன். அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் சென்னை அமிர்தா. அவருக்கு பெரிய கைத்தட்டு கொடுங்க. அவரால் தான் இன்னைக்கு எல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உருவாயிருக்கு. ஓகே, பல துறையில், நர்சிங் துறையில், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில், இப்போ ஏவியேஷன் துறையில், ஓகே, பல ஆயிரம் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் பூமிநாதனுக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரைட், அதே வேலையில் முக்கியமான பிள்ளைகள் மிஸ்டர் இந்திரன், ஓகே, நம்ம ப்ராட்காஸ்ட் மீடியா, ப்ரீன் மீடியா, ஓகே, அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், உங்களுக்கெல்லாம் இந்த வேலையில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா உங்கள் உதவி இல்லாமல் நம்ம இந்த லெவலுக்கு வந்துட முடியாது. ஓகே, உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி இந்த அளவில் பேர்லாம் புகழலாம் இருக்குது சென்னை அமிர்தாக்கு. ஓகே, ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ இடையில இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் சென்னை அமிர்தா த்ரூலி இன்டர்நேஷ்னல். இது வரைக்கும் நீங்கள் இந்தியா மாணவர் தான் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினச்சிருக்கீங்க. இப்போ பல நாட்டிலேருந்து படிக்க போகிறாங்க. ஓகே, அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு கூட இப்போ இடையில சார் மலேசியாவுக்கு வந்தார், சிங்கப்பூருக்கு கூட வந்தார், நேற்று ஸ்ரீலங்காவில் இருந்தோம். ஓகே, அடுத்து இன்னும் பல நாட்டுக்கு போகிறோம். ஏன்னா இங்கே எல்லாம் என்னை கேட்குறாங்க சென்னை அமிர்தா. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ சென்னை அமிர்தா சார் எப்படி இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஓகே, இப்போ மலேசியா வந்திருக்கக்குள்ள நான் அவர் ஏ ஏஷியாவோட சிஇஓ. ஏ ஏஷியானா ஓகே, வேர்ல்ட் பெஸ்ட் லோகோஸ் ஏர்லைன்ஸ். ஓகே, 6 வருஷமா 7 வருஷமா பெஸ்ட் ஏர்லைன்ஸாக இருக்காங்க. ஓகே, அவங்க இடத்துக்கே போயிட்டு அவங்க சிஇஓ எங்களை வர வச்சு, ஓகே, எங்களை சந்தித்து நல்லா ஒரு 1 மணி நேரம் என் கூட உட்காந்து பேசி, ஓகே, அவருக்கே தெரியுது சென்னை அமிர்தா. பாருங்க, அந்த அளவுக்கு வேறுபுகளும் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷம்தான். அவரே சொன்னார், சார் நீங்கள் செய்யுங்க சார், நாங்கள் உதவி செய்வோம், நாங்களே வேலைக்கு ஆளை கிடைச்சிடும். அந்த அளவில் ஒரு உற்சாகம் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி பல ஏர்லைன்ஸ் கூப்பிட்ருக்காங்க. ஓகே, எதிர்காலம் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 60,000 பேருக்கு இப்போ ஷார்ட்டேஜாக இருக்குது இங்கே இந்தியாவில் மட்டும். ஓகே, இந்த 1-2 இயர்ஸில். ஸோ நம்ம அவ்வளோ பேருக்கு ட்ரெயின் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ண முடியுமோ நம்ம ட்ரெயின் பண்ணோம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. நீங்கள் தான் அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து இங்கே வர வைக்கணும். ஸோ அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தயவு செய்து உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம். Hi, thank you everyone, and thank you Chennai Amrita for having me. And as much as you can see, after multiple attempts, nanikire 2-3 times, I think more than that, yeah, more than that, finally they made success to bring me here. Of course, it's not easy, and I think we built a very strong communication, and we finally made it. And plus, the willingness of them to spend, and also the for the quality, they willing to expand. They have invited me all the way here. So Chennai Amrita International. So Chennai Amrita Sonale is international level. Everybody knows. So the moment I sonna Chennai ku varen, everyone was asking me, where is it? And then when I mentioned it's Chennai Amrita, so oh, you're going there for training? I say yeah. So I have a lot of friends and students as well. I have quite a group of people here because I work for the aviation industry. So aviation industry, we know each other, parangla. And when I came, it was all over the social medias, like what Mr. Kalai said. It's everybody tend to know. So once I came here, and the students were also very happy. There was 2 way of communication. The students are very interactive, not like those days like my time in the mari or facilities opportunities la illa. So if given me an opportunity or chance, of course I would like to come back. Can I be your student, sir? Sure. I'm very proud of you. Yeah, thank you so much. And also when I stepped in, it was a wow factor for me. We have the facilities. The facilities are top notch. They have the mock-up. Yeah, they have the aircraft model inside. They have the miniatures. I was just thinking, it's going to be the miniatures, but they have all the international airlines, including cargo.
Yeah, I saw a lot of my previous airline aircraft models. Thank you for the opportunity, sir, for allowing me to experience all this. And also talking about the mocha facilities from in-flight announcements, the PTV services, the cabin carts, the galleys, every structures in the aircraft from the cabin and also the compartments, the seat settings. Even they have the business class seatings as well. So everything I would say it's just a wow factor for me. So that's more or less about the infrastructure. And once again, thank you and thank you for having me. I'm looking forward to be here more. Yes. And Chennai is always home. And thank you very much, Chennai Amrita International. So yeah, thank you. Good afternoon, everyone. People from the press, media, influencers, Chairman Mr. R. Bhuminandan, my friend, partner Mr. Kalai, Ms. Shamila, and teaching faculty of Chennai Samhita. It's a pleasure being here. Chennai Samhita Institute of Aviation was built just while having coffee with Mr. Chairman. The industry needs people. Currently, there's shortage, not only in India, internationally, globally. So, how can we help people to get employment? Mr. Bhuminathan vision from the beginning is always have been employability and getting good job opportunities, not only locally, but also internationally for the students. It always has been the student and the student's life to be transformed. Okay, the goal always has been to send students international. So now the new tagline of Chennai Amrita is truly international. Through this collaboration, we have opportunities with AirAsia now. We have trainers coming down from Cathay Pacific. We have also Unicam Malaysia collaboration. Students will be going there soon, also going all over the world. So we wish all the students who are thinking of still looking for an opportunity, a career, please come over to Chennai Samhita for the best facilities, best education, and also almost 100% employability. Most of the graduates, 100% of the graduates get jobs. So that's the most important thing. Thank you very much. And thank you, Chairman, for having us here. And it's always been a pleasure. Wishing all of you the best. Thank you. வெரி ஹாப்பி ஈவினிங் மை டியர் ப்ரெஸ் பீப்புள். ஆக்சுவலாக இந்த விழாவோடைய கதாநாயகி ஷர்மிளா மேடத்தை வந்து வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டால் அவங்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரியல் ரோல் மாடல். ஆக்சுவலாக மெலண்டோ ஏர்லேருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ்லேருந்து வேரியஸ் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணி அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக முன்னேறி என்டையர் ஏர்போர்ட் ஆப்ரேஷனை பற்றி ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங்கில் யூகேயில் என்டையர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கே மிகப்பெரிய ஏர்லைன்ஸுக்கே சீஃப் ட்ரைனர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கௌரவத்தில் இன்னைக்கு இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தில் இருக்கிறத நினச்சி அதுவும் ஒன் ஆஃப் த தமிழச்சி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இன்னும் ஒரு படி மேலே ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட ஸோ இந்த இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கூட நம்மளுடைய பல முயற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நேரடியாக வந்து எல்லாத்தையும் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாதாரணமாக பக்கத்துலேருந்து வரல, ஹாங்காங்லேருந்து வர்றாங்க. ட்ராவல் மட்டுமே கிட்டத்தட்ட பல நாட்கள் இருந்தாலும் நம்மளுடைய சென்னை சமிர்தா மாணவர்களுக்காக அவங்க பல நாடுகளை கடந்து வந்து இங்கே சொல்லி கொடுத்தாங்க. இந்த 2 நாள் போனதே தெரியல. பசங்களாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. நிறைய விஷயங்களில் மேடத்திட்டிருந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. இந்த வாய்ப்பெலாம் எனக்கெலாம் இல்லை. ஆக்சுவலாக நான்லாம் வந்து படிக்கும்போது முட்டி மோதி ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு அட்வைஸ் கிடைச்சாலே அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அந்த மாதிரி அட்வைஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஆனால் எதெல்லாம் என் லைஃப்பில் எனக்கு கிடைக்கலையோ, இப்போ அபூர்வமாக இருந்துச்சோ அதையெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும். வேலை வாய்ப்பு நான் படிக்கும் போதெல்லாம் நான் இன்ஜினியரிங் படித்தேன், வேலை தேடி அலைஞ்சிருக்கேன். எந்த அளவு அலைஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு 10 கம்பெனி ஏறி இறங்கிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு வேலை கிடைக்கலன்னா ஸ்டேட்டஸில் வந்து எந்த அளவு
பாதிப்பு ஏற்படும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் அதை படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் பட்ட கஷ்டம் எந்த காரணத்தை முன்னிட்டும் இனிமேல் படக்கூடாது நம்மளை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் எதெல்லாம் படிக்கும்போதே படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த கோர்ஸை மட்டும்தான் சென்னை சமிர்தா நடத்துது. ஏன்னு கேட்டால் கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வேறு லெவலில் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விமானத்தை கண்டுபிடிச்சது யார்? ரைட்டா ராங்கா? ரைட் சகோதரர்கள் 1803 விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தையே அப்படியே திருப்பி போட்டுருச்சு. அவங்க கண்டுபிடிச்சது என்னவோ மனிதர்கள் பறக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். அது எவ்வளோ தூரம் பறந்துச்சுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? 1803 சரி 120 அடி தான் பறந்துச்சு. ஆனால் அவங்களுடைய அந்த முயற்சி இன்னைக்கு உலகத்தை தலைகீழாக மாற்றிருக்கு. எந்த அளவு மாற்றிருக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எவ்வளோ ஃப்ளைட் வானில் பறக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? எத்தனை ஃப்ளைட் உலகம் பூரா பறந்துக்கிட்டு இருக்கு? எனி நம்பர்ஸ்? எது வேணா இருக்கலாம். மூணு என்ன போகிறது இல்லை, எதுனாலும் இருக்கலாம். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நம்பர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 205ங்கிறீங்க. உலகம் பூரா 1,30,000 விமானம் பறக்கு. இந்த சமயத்தில் உலகம் பூரா எவ்வளவு? 1,30,000 ஃப்ளைட் பறக்குது. ரைட். அப்போ ஒரு ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க? இவங்கள வச்சுட்டு நான் அதிகமாக பேசக்கூடாது, இருந்தாலும் சில பேசிக் இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிடுறேன். ஒரு ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டால், ஓவரால் அந்த ஷிஃப்ட்டை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு 18 கேபின் குரூ தேவைப்படுறாங்க, 5 பைலட் தேவைப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் எந்த விதத்துலையுமே ஒரு ஃப்ளைட் என்ன ஆகிடக்கூடாதுன்னா டிலே ஆகக்கூடாது. அப்போ 1,30,000 ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ பேர் தேவை? அன்இமேஜின். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் தேவைப்படுது. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க முன்னாடி ஏர்போர்ட்டோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போது கவர்மெண்ட்டோடைய மிகப்பெரிய முயற்சியில் இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவில் அட் ப்ரெசன்ட் எத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 164 ஏர்போர்ட். 164 ஏர்போர்ட் அட் ப்ரெசன்ட் இருக்குது. ஒரு ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ பேர் சார் வேலைக்கு ஆட்கள் பெர்மனன்ட் ஸ்டாஃப் தேவைப்படுறவங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையோட ஏர்போர்ட்டில் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 14,000 பேர். நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்டில் மட்டும் பெர்மனன்ட் ஸ்டாஃப் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாம் ஜாட்ஜிபிட்டியில் நீங்கள் போய் போட்டு அக்கு வேறு ஆணி வேறா நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்மையாக இருக்கும். அதாவது சென்னை ஏர்போர்ட்டில் மட்டுமே ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 பேர். அப்போ 164 ஏர்போர்ட்டில் சொல்லவே வேண்டாம், பல லட்சம் பேருக்கு வேலை காத்துட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டால், இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் விமானத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி இந்தியா இப்போ மிகப்பெரிய பொற்காலத்தில் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி 45 days ஒன்ஸ் ஒரு நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்கு. அப்போது இப்போ யாரெல்லாம் ஏவியேஷன் படிக்கிறாங்களோ அவங்க லைஃப் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நான் ரொம்ப ரத்தின சுருக்கமாக திருவள்ளுவர் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் ஏவியேஷனில் சென்னை சமிர்தாவில் சேர்ந்துட்டா கலர்ஃபுல்லாக மாறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஏன்னு கேட்டால் நாம் எப்போதுமே மற்றவங்க மாதிரி ஆர்டினரியாக நம்ம கிளாஸஸ் நடத்துறது இல்லைங்க. என்ன சென்னை சமிர்தாவுக்கும் மற்றவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஏவியேஷன் காலேஜ் வேணாலும் போயிருக்கீங்க, போகலாம், போய் பாருங்கள். இங்கே மட்டும்தான் ஒரு மினி ஏர்போர்ட் இருக்கும். நீங்கள் இந்த வந்ததோடு இதை சுற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் எப்படிலாம் லேண்ட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். ஒரு செக்இன் கவுண்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்இன் கவுண்டர் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே எப்படி போகணுன்னு பார்க்கலாம். ஃப்ளைட்டுக்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காக்பிட்டில் இருந்து எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறது வரைக்கும் தத்ரூபமாக ஒரு மினி ஏர்போர்ட்டே இங்கே வடிவமைச்சிருக்கும். இதுக்கு பல கோடி செலவாச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு மினியேச்சரே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம். அதை விட ஒரு
ஃப்ளைட்டோட இன்ஜின் எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சார் கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க? என்கிட்ட பேசினா நிறைய ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்க முடியும். ஒரு ஒரு ஃப்ளைட்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா பல கோடி. அந்த இன்ஜின் நாங்கள் வச்சுருக்கோம். பசங்களுக்கு லைவாக அதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் சரியான இடத்துல படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃபு மிகப்பெரிய உயரத்துக்கு போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஏன் ஷர்மிளா மேடம் மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் சி இஸ் எக்ஸ்பர்ட். ஸோ அக்கு வேற ஆணி வேறா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கேஷுவல் டாக்கில் எஃபெக்டிவாக சொல்லி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஹாங்காங்கில் இருந்து எக்ஸ்பர்ட் வந்து நம்ம பசங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பாடம் நடத்துறது இதுதான் முதல் தடவை. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஷர்மிளா மேடம் இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸை பூரா மாணவர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டதுனால இந்த அனுபவம் நம்மளுடைய சென்னை சமிரா ஸ்டூடெண்டோடைய எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் சென்னை சமிர்தா மற்ற காலேஜை விட மிகப்பெரிய அளவு உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கெல்லாம் வெறும் தியரியாக நடத்துகிறாங்க. மற்றவங்கெல்லாம் வெறும் ஸ்கூல் லெவலில் பிளாக் போர்டில் ஏவியேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுலேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுறோம். ஏன்னு கேட்டால் நான் பல நாடுகள் ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றதுனால நம்மளுடைய மதிப்புக்குரிய கலையரசன் சார், ஜெய்னானந்த் சிங் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியோட எப்போதுமே டச்சில் இருக்கிறவங்க. இன்றைக்கி எது தேவை, எப்படி அதை கற்றுக் கொடுக்கலாம், எப்படி சிம்பிளாக கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ட்ராவலாக ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நான் போகும்போது அதை அப்சர்வ் பண்ணி இதை எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இன்னைக்கு பல விதங்களில் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே சென்னை சமிர்தாவில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாருன்னா அவர் உண்மையிலேயே ட்ரூலி இன்டர்நேஷ்னல். என்னென்னா இங்கே இருந்துக்கிட்டே சென்னையில் இருந்துக்கிட்டே இன்றைக்கி ஹாங்காங்கில் என்ன நடக்குதுன்னு ஷர்மிளா மேடம் மூலமாக தெரியும். சென்னையில் இருந்துக்கிட்டே சிங்கப்பூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது யூனிகாமோடைய எக்ஸ்பர்ட் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது, அதை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது வரைக்கும் ஏர் ஏஷியா உலகத்திலேயே அதிக ஃப்ளைட் ஓடுறது ஏர் ஏஷியா, லோ ஃபேர் எக்கனாமிக் இது. அப்படிப்பட்ட ஏர் ஏஷியா இது வரைக்குமே ஐஐடியில் இருந்து மட்டும்தான் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங் சேலரி 3 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும். இது வரைக்கும் ஐஐடியில் இருந்து மட்டுமே இந்தியாவில் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக நிறைய முயற்சி எடுத்து நம்மளுடைய கலையரசன் சார், ஜெய்னானந்த் சிங் சார், இன்னும் நிறையா பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸில் இருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், இதையெல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி முதல் முறையாக ஒரு தமிழன் ஏர் ஏஷியாவுடைய மிக பிரம்மாண்டமான கார்ப்பரேட் ஆஃபீஸுக்குள்ளே அடி எடுத்து வச்ச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த பிரம்மாண்டத்தில் நான் போய் அந்த சிஇஓ பார்க்கணுன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய அப்பாயின்மெண்ட்டு, பல மாதம் காத்து கிடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிஇஓ போய் நான் உட்காரும்போது நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டார். சென்னை சமிர்தா. ஓ, நம்ம சென்னை சமிர்தாவா, ஐ நோ வெரி வெல் அப்படின்னாரு. அந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அதாவது உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இவர்கிட்ட பேச முடியாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சிஇஓ, ஏர் ஏஷியா சிஇஓ நம்மளை பார்த்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சென்னை சமிர்தா அப்படின்னு சொல்லும்போது இதை விட பெருமை நமக்கு வேற எதுவும் இல்லை. ஈன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக அந்த நிமிடம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லரிச்ச ஒரு விஷயமா இருந்தது. இருந்தாலும் ஐஐடி வரைக்கும் தான் எடுத்துகிட்டு இருந்த இந்த சூழ்நிலையை இதை மாற்றி இந்த வருஷத்தில் இருந்து ஏர் ஏஷியா நம்மளுடைய சென்னை சமிர்தா மாணவர்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங் சேலரியே 3 lakh and above. அது அந்த பெனிஃபிட் கிடைக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கற்றுக்கணும், இறங்கி வேலை பார்க்கணும். அதை ஒன்றையும் கிடைக்கிற வாய்ப்பை யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நான் சுருக்கமாக சொல்லணும்னா உண்மையிலேயே நம்ம இப்போ இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பொற்காலம். இந்த மாதிரி ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் டே பை டே ஏகப்பட்ட ஃப்ளைட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகோ 500 சொச்சம் ஏர்பஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்பஸ்ஸுக்கே கிட்டத்தட்ட 60 பேர் கிரவுண்ட் லெவல் ஸ்டாஃப், கேபின் க்ரூ, பைலட் தேவை. 500 சொச்சம் ஏர்பஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா கிட்டத்தட்ட 600 ஏர்பஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஒரு ஏர்பஸ் ரெடி ஆகிறதுக்கே 3 வருஷம் ஆகும். ஆனால் இவ்வளோ ஏர்பஸ்ஸும் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு யார் ஏவியேஷன் படிக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்கால இந்தியாவையே உருவாக்கக்கூடிய பர்சனாக இருக்க போகிறாங்க. இன்னைக்கு ஏவியேஷனில் நல்ல இடத்துல படிக்கிறவங்க நாளைக்கு அவங்களுடைய எதிர்காலம் மிக பிரம்மாண்டமான லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா உலகத்தின் கதவுகளை திறந்திருக்கும். உலகத்தினுடைய கதவுகள் ஒவ்வொரு நாட்டையுடையும் நம்ம இப்போ திறந்திருக்கும். நம்மளுடைய சென்னை சமிர்தா மாணவர்கள் மிக விரைவில், நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா, நான் இன்னைக்கு எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எனக்கு பிரைவேசியே இருக்காது. ஏன் சொல்லுங்க? தாஜ் போனாலும் ஹயத் போனாலும் எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எனக்கு பிரைவேசிங்கிறதே கிடையாது. என்ன மீனிங் அப்படி? எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட் தான். ஜிஎம் எங்கள் ஸ்டூடெண்ட் தான். அங்கே பார்த்தா ஃப்ரண்ட் ஆஃபீஸோட ஹெட் நம்ம ஸ்டூடெண்ட் தான். எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 27,000 பேரை இது வரைக்கும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா நாடுகளிலுமே ஏவியேஷன் படித்த சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் மிக விரைவில் என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லா இடங்களையும் கோலோச்ச போகிறாங்க, மிகப்பெரிய பதவிக்கு வர போகிறாங்க. அந்த நாள் மிக விரைவில் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சுருக்கமாக மாபெரும் சபைதனில் சென்னை சமிர்தா மாணவர்கள் நடந்தால் வெற்றி மாலையே விழ வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை மிக பெரிய லெவலில் உருவாக்கி கொடுத்த இந்த விழாவினுடைய கதாநாயகி சர்மிளா மேடம் அவர்களை மீண்டும் மனதார பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hi, vanakkam, and hello everyone. First and foremost, Mr. Bhumike, ரொம்ப thanks, நன்றி சொல்லணும் for having me at Chennai Amrita International. So, like Chennai Amrita சொன்னாலே everybody will know internationally because it's the brand. Yeah, today I'm right here under Chennai Amrita International because I'm actually proud to be here because I would like to give my knowledge, my ideas, and I would like to inspire the younger generation. So do you think students of in India, they are aware of this aviation courses and the demand in aviation courses? yes, of course. Like I said, Chennai Amrita International is the brand. So knowing Chennai Amrita itself, of course, people know it's all about aviation, right? And talking about aviation, this is one of the top-notch international place where I have seen. I've traveled around the world. Yeah, I've conducted multiple trainings everywhere around the world. But like I said, I have to give applause and credit to sir. The infrastructures from the moment I came in, yeah, the moment I stepped in, it was totally a wow factor. From check-in counter, from baggage handling, from the carousel, from the screens, it's everything. I can't be questioned. Okay, so moving on, we have the aircraft model, which is the miniatures. They have from taxiway, runway, the aircraft models. Not only the airlines, not only the commercial airlines. We have the cargo. We have the other airlines. Tell me about it. From 737, 734. These are all the aircraft model types. Yeah. So cargo and all the airlines, miniatures. So if given me a chance, I would like to rewind back and I want to come back to Chennai Amrita's International because it's worldwide recognized. Number one, it's recognized because of the brand. We carry the brand wherever we go. Chennai Amrita International also, like I said, the students are top notch. They are amazing. I would say they are all prepared. Once you graduate and you leave from here, you are basically carrying the brand and you are getting a quality students or candidate, I would say. And aviation industry is not all about being a pilot, cabin crew. So there's a lot of opportunities. If I want to say that there will not be any ending. From ground staff, from engineering, load master, ground personnel, cabin crew, even in the aircraft we have so many positions. So some of the students just now in the morning, we had parents session, 1-to-1 sessions as well. Parents கேட்டாங்க, இப்போ என் டாட்டர் வந்து ஒரு 5 years வேலை செய்றாங்க, அவங்க என்ன க்ரூவாகவே இருப்பாங்களா? Of course not. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சாலும் நம்ம இன்டர்னா ஜாயின் பண்ணுவோம், கிரவுண்ட் we will start something very basic and then slowly you get into it and you grow. So basically when the company grows, you will also grow, right? So you will go as a normal crew, maybe you will join as a flight supervisor, and then you will have the in-flight supervisor. Or if you think you are enough for flying, like for my experiences, yeah,
I started as a flight attendant. Of course, I joined all the premium airlines. Once I'm done, I had an opportunity to work with one of the hybrid airline as well, way back before. And somebody saw opportunity in me. He offered, said, Sharmila, would you like to be a trainer? I said, okay, I like challenges. I tried. I took the opportunity and here I am. If nobody has given me the opportunity, I don't think so I would be here. So that's more or less being in the aviation industry. So aviation industry is very safe to travel. So you will learn a lot. Your mindset will change. You will see a lot of different type of people, different type of culture. You will learn multiple languages. It will be very beneficial. If உங்களுக்கு multiple languages தெரிஞ்சா, it's more beneficial. Yeah. So I can see even Chennai Amrita International வந்து நிறைய students வந்து there's Korean speaker. Yeah, I was very impressed. Yeah, அவங்க வந்து என்கிட்ட மிஸ் நான் உங்ககிட்ட ஒரு greeting சொல்லணும். 안녕하세요ன்னு சொன்னாங்க. I was like 안녕하세요. I say 감사합니다. All that kind of word. It may be very simple, but it will give you the impact. It's always about a wow factor. So a lot of topics has been touched, like for example, grooming, leadership skill, your decorum and social etiquettes, cultural awareness. These are very basic informations you need as a person. If also a very quick tips I'm going to give you. If you're working in the office, you're going to work with the same manager, the same people you're going to have for a few years. The pro tips here is when you work in the aviation, every day you fly with a different people, different manager. You have different culture. If you're international airline, you will have different culture. Like for example, if I'm flying on a maybe bigger aircraft or wide body aircraft or, the bigger plane, and I will have maybe 11, 12, 20 crews. I'll have different nationality. My cockpit crew, my pilots, they will be a different nationality people. So you basically will understand. You know what is understanding people. You will be people's people. And also these days நிறைய பேர் கேட்டாங்க நேத்து மிஸ் AI வந்து டேக் ஓவர் பண்ணுமா. For example, I give you a very simple example. If a robot is serving you, how do you feel? Some people will say, oh, it's okay. I just want to go one point to one point. I don't want all this. இப்போ let's say ஒரு emergency வருது, நீங்க choke பண்ணிக்கிட்டீங்க flightல. ரோபோட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ரோபோட் பார்த்துட்டு see you next time அது சொல்லிட்டு போவோம். Chances are there, right? Or maybe the robot get malfunction. So nothing can beat human. And also like Mr. Bhumi said, there is every second there is an airplane flying. So when an airplane is flying, there's so many aircraft has been manufactured. There's so many opportunities will be in. If we are just in this generation, think about 10 years. When I was way back when I started, I never thought I would be standing here today, with Chennai Amrita International, giving this speech, and I will be invited as a lecturer. So all this matters. So don't think that we will not grow in the aviation industry. Aviation industry is the best, one of the best industry, and Chennai International Amrita is the best. Come and have a look. They have every facilities around the world. Have a look into their social medias, Instagram, and I hope many students will be joining here, and aviation industry will grow. Thank you. I am chairman of Chennai Samrida Group of Institution, Bhuminathan. இன்னைக்கு வந்து நம்முடைய சென்னை சம்ரதா ஏவியேஷன் காலேஜில் இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் லெக்சர் ஃப்ரம் ஹாங்காங்லேருந்து நடந்தது. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா எந்த ஒரு ஏவியேஷன் காலேஜும் இது வரைக்கும் இப்படி பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டை ஃபாரின்லேருந்து கூட்டு வந்ததில்லை. இந்தியாவிலே முதல் முறையாக ஹாங்காங்கில் இருந்து சீஃப் ட்ரைனர். அவங்க ஏற்கனவே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி அக்குவேர் ஆணிவேர் தெரிஞ்சவங்க, பல ஏர்லைன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஒரு மிகப்பெரிய ஏர்லைன் இண்டஸ்ட்ரியோடைய சீஃப் ட்ரெயினராக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்டத்தட்ட 2 நாள் ட்ராவல் பண்ணி ஹாங்காங்லேருந்து வந்து இங்கே இந்த கடந்த 3 நாட்களில் பசங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அப்டேட்டடாக தன்னை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணுன்னா எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஒன்றின் செய்முறை விளக்கத்தோடு சொன்னது ரொம்ப ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சென்னை சம்ரதா ஏவியேஷன் காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லுக் பிஸ்னஸ் அவார்டு ரீசெண்டாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த விகடன் குழுமத்தில் இருந்து பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜுக்கான அவார்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி சோ மெனி ரெகக்னேஷன் இருக்கிறது காரணம் என்னென்னா, ஏன் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் எல்லாமே சென்னை சம்ரதாவில் ஏவியேஷன் படிக்கணும் விருப்பப்படுறதுக்கு காரணம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினி ஏர்போர்ட்டையே பார்க்க முடியும். காலேஜ் உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா
மற்ற இடம்லாம் ஸ்கூல் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே சென்னை சமிர்தாவில் உள்ளே வந்தாலே ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வர ஃபீல் இருக்கும். ஒரு மினி ஏர்போர்ட் இங்கே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் செக்இன் கவுண்டர் எப்படி இருக்கும், செக்இன் பேக்கேஜ் கிளைம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் நீங்கள் லைவாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்போர்ட்டே உள்ளே ஒரு ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டே உள்ளே வச்சுருக்கோம். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போய் ஒரு கேபின் குரூ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் லைவாக கற்றுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளைட்டோடைய மிகப்பெரிய இன்ஜின் வச்சுருக்கோம். இதெல்லாம் அவங்க கற்றுக்கும் போது ஸ்டூடெண்ட்டால் ஒரு கான்ஃபிடென்ட்டோட வேலைக்கு போக முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே உலகத்திலேயே நம்பர் 1 ஏர்லைன் சொல்லக்கூடிய எக்கனாமிக்கில் ஏர் ஏஷியா பல லட்சம் பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க எவ்ரி இயர். அதுலேயும் இந்தியாவில் இருந்து ஐஐடியிலிருந்து மட்டும்தான் இது வரைக்கும் வேலைக்கு எடுத்திருக்காங்க. முதல் முறையாக இனிமேல் ஏர் ஏஷியாவும் சென்னை சமிர்தாவும் புரிந்துணர்வு பண்ணியிருக்கிறதுனால ஹியர் ஆஃப்டர் சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏர் ஏஷியாவிலேயே போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடச்சிருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மே மந்த்து ஏர் ஏஷியாவோடைய சீஃப் இங்கே வர்றாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகுது. ஏன்னா இந்தியாவிலேயே இதுவரைக்கும் ஏர் ஏஷியாவில் இருந்து ஹையர் அஃபீஷியல் நேரடியாக வந்ததில்லை. அந்த ஒரு பொன்னான நாள் மே 1st வீக் நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாம் யூனிகாம் காலேஜோட யூனிவர்சிட்டியோட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். என்ன அதில் பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் சென்னை சமிர்தா காலேஜில் படிப்பாங்க, 3வது வருஷம் மலேசியாவில் போய் படிப்பாங்க யூனிகாமில். அந்த 3வது வருஷம் படிக்கும்போது கடைசி 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. இது வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்மளுடைய சென்னை சமிர்தா மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த இயர் பல மாணவர்கள் மலேசியாவுக்கு இப்போ போகிறாங்க. அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. ஸோ 6 மாதம் யூனிவர்சிட்டி காலேஜில் படிப்பாங்க. அடுத்த 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ணும்போது பல நாட்டு கண்ட்ரியில் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 6 மாதத்தில் ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான ஸ்டைஃபண்டும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது சென்னை சமிர்தா மாணவர்களுக்கு உலகம் தொட்டு விடும் தூரத்தில் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரியோடைய வாசலும் சிவப்பு கம்பளம் விரிக்கிற மாதிரி சென்னை சமிர்தாவில் படிச்சிருந்தா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் விடவும் நல்லா நிறையா கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு இது வரைக்கும் சென்னை சமிர்தா குழுமம் மூலமாக 27,000 மாணவர்களை நாம் உலகம் பூரா நாம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுடைய மாணவர்கள் அலுமினி ஸ்டூடெண்ட் மூலமாகவே அடுத்தடுத்த உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஜெட் வேகத்தில் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு 17 கோடி பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படின் போது பல லட்சம் பேர் ஒவ்வொரு இந்த என்டையர் இந்தியாவுக்கு பல லட்சம் பேர் ஏவியேஷன் படித்தவங்க தேவைப்படுறாங்க. அப்போது இன்னைக்கு யார் கரெக்டான இடத்துல படிக்கிறாங்களோ, ப்ராக்டிக்கலாக படிக்கிறாங்களோ, அவங்க லைஃபு இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற அவங்க லைஃப் மிக விரைவில் கலர்ஃபுல்லாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சென்னை சமிர்தானாலே செலிப்ரேஷன் தான். இங்கே எந்த ஒரு மொமெண்ட்னாலும் செலிப்ரேஷனாக இருக்கும். இங்கே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் சென்னை சமிர்தாவோட யூஎஸ்பி. ஸோ அதில் ஏவியேஷன்லையும் முன்னோடியாக இருக்கிறத நினச்சி மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சுருக்கமாக யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட் ஹாங்காங்கிலிருந்து தன்னுடைய கிட்டத்தட்ட பொன்னான நேரத்தை 2 நாட்கள் 3 நாட்கள் செலவழித்து பசங்களுக்கு இன்ட்ராக்டிவாக சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஒரு சர்மிளா பல சர்மிளாவை உருவாக்கக்கூடிய ப்ராசஸில் இன்றைக்கி இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவங்க ரைட் சகோதரர்கள், கண்டிப்பாக இந்த ரைட் சகோதரர்கள் வானிலிருந்து சர்மிளாவுக்கு வாழ்த்துக்களை தூவி பல பேரை உருவாக்க போகிறத நினச்சி ரைட் சகோதரர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.